வணக்கம் நேயர்களே, ஆயுத எழுத்திற்கு உங்களை வரவேற்பது நான் கார்கே. தமிழ்நாட்டில் தேர்தல் ஜுரம் பற்றி கொண்டிருக்கிறது. இதற்கு மத்தியில் தேசிய தலைவர்கள் தமிழகத்தை நோக்கி படையெடுக்கிறார்கள். ஏற்கனவே பிரதமர் 5 முறைக்கு மேல் தமிழகம் வந்து பிரச்சாரங்களில் ஈடுபட்டு சென்றிருக்கக்கூடிய நிலையில் மீண்டும் பிரதமர் தமிழ்நாட்டுக்கு வர்றார். 9ஆம் தேதியே வர்றாரு அப்படின்ற மாதிரியான செய்திகள். அதை தாண்டி வேலூர், சென்னை, நீலகிரி, பெரம்பலூர், விருதுநகர்லாம் பிரச்சாரத்தில் ஈடுபடுகிறார். தமிழ்நாட்டில் சென்னையில் ரோட் ஷோ நிகழ்ச்சியில் கலந்து கொள்கிறார் அப்படின்றதெல்லாம் வரக்கூடிய செய்திகள். மத்திய அமைச்சர்கள் தொடர்ந்து தமிழ்நாட்டுக்கு வந்து கொண்டிருக்கிறார்கள். அமித்ஷாவும் வருவதாக 2 திட்டங்கள், 2ம் திடீரென ரத்து செய்யப்பட்டது. தேனிக்கு போறார், சிவகங்கைக்கு போறார் அப்படின்ற செய்திகள்லாம் சொல்லப்பட்ட சூழலில் ரத்து செய்யப்பட்டிருப்பதாகவும் தகவல். இதற்கு மத்தியில் 12ஆம் தேதி தமிழகம் வருகிறார் ராகுல் காந்தி. கோவை, நெல்லையில் இந்தியா கூட்டணியுடைய கூட்டத்திற்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. பிரியங்கா காந்தியும் அடுத்ததாக தமிழ்நாட்டு பிரச்சாரத்திற்கு வர இருக்கிறார் அப்படின்ற தகவல்கள். தேர்தலுக்காக தான் பிரதமர் இத்தனை முறை படையெடுக்கிறார் அப்படின்னு திமுக குற்றம் சாட்டுகிறது. இந்த சூழலில் காங்கிரஸ் இப்போதுதான் தேர்தல் பிரச்சாரத்திற்கு தேசிய அளவிலிருந்து இப்போது வருகிறார்கள். இது என்ன அப்படின்ற கேள்விகளும் ஏற்பட்டிருக்கிறது. படையெடுக்கும் தேசிய தலைவர்கள் தமிழ்நாட்டில் பலம் யாருக்கு? விவாதிக்கிறோம். சிறப்பு விருந்தினர்களோடு நம்முடைய அரசியல் விமர்சகர் திரு டிடிஎஸ் ரவிச்சந்திரன் நிகழ்ச்சிக்கு அவரை வரவேற்கிறேன். காங்கிரஸ் கட்சியினுடைய மூத்த தலைவர் திரு திருச்சி வேலுசாமி, அவரையும் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். திமுக தரப்பிலிருந்து செய்தி தொடர்பாளர் திரு சேலம் தரணிதரன், அவரையும் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். நான் முதல்ல திருச்சி வேலுசாமி அவர்கள்ட்ட ஆரம்பிக்கலாம் அப்படின்னு. திருச்சி வேலுசாமி, தேர்தலுக்கு முன்பாகவே பிரதமர் மாதம் 1 முறை இல்லை, 2 முறை, 3 முறை எல்லாம் தமிழ்நாட்டுக்கு வந்தார். தேர்தல் அறிவிக்கப்பட்ட பிறகும் வருகிறார், வந்து கொண்டே இருக்கிறார். பாஜக தமிழ்நாட்டு தேர்தலுக்கு தரக்கூடிய முக்கியத்துவத்தை காங்கிரஸ் தரலையோ? பிரதமர் வர்றாரு, உள்துறை அமைச்சர் வர்றதா செய்தி. காங்கிரஸ் பாருங்க 12ஆம் தேதி தான் வரேன்றாங்க. எங்களுக்கு நம்பிக்கை இருக்கிறது. தமிழ்நாட்டில் 40க்கும் 40 நாங்கள் தான், எங்கள் இந்தியா கூட்டணி வெல்லும் என்கிற நம்பிக்கை இருப்பதால் நாங்கள் அப்படி இல்லை. ஆனா அவங்களுக்கு என்னன்னா, நம்பிக்கை குறைவதால் தான் மாதத்துல 10 முறை பிரதமரே வர வேண்டிய சூழ்நிலை வந்திருக்கு என்பதுதான் யதார்த்தம். ஆனா ஒன்றை புரிந்து கொள்ளணும். என்னன்னு கேட்டா, இந்த தமிழ்நாட்டில் இப்ப வண்டல் மண் இருக்கிற இடத்துல நெல் போட்டா நெல் விளையும், கரிசல் மண் இடத்துல பருத்தி விளையும், செம்மண்ல மிளகா விளையும், பாறையில விதைச்சா என்ன விளையும்? அதை போல பாஜகவை பொறுத்தவரையில் தமிழகம் என்பது அவர்கள் என்ன விதையை விதைத்தாலும் இது பாறையை போல இங்க எதுவுமே அவங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகாது. அவங்களோட விதை நெல் வேஸ்டா தான் போகும். அது அவர்கள் புரிந்து கொண்டாலும் புரியாத போல வந்துகிட்டு இருக்காங்க. அவர்கள் பிரதமர் அடிக்கடி வர்றாரு, நீங்க சொன்னீங்களே இனிமே வர்றாருன்னு, அதுக்காக தமிழ்நாட்டில் இருக்க பெற்றோர்கள்லாம் பயத்தோடு இருக்கிறாங்க. அந்தந்த ஊர்ல இருக்க நம்ம பிள்ளைங்க பள்ளிக்கூடத்துக்கு போகல, மாணவ மாணவிகள் யூனிஃபார்மோட போய் நிறுத்திடுவாங்களோ என்ன கோயம்புத்தூர்ல பார்த்துருக்காங்கல்ல, வெயில் வேற கொளுத்துது, இந்த நேரத்தில் இது சரியா வராது என்று அந்த அச்சத்தில் இருக்காங்க. 1 முறை இல்ல, 2 முறை இல்ல, 19ஆம் தேதி வரையிலும் இங்கேயே டேரா அடித்தாலும் ஒரே ஒரு இடத்தில் கூட அவர்கள் வெல்வதற்கு வழி இல்லை. பல இடங்களில் அவருடைய வைப்பு போகிறோம். எறும்பு ஊற கல்லும் தேயும் தானே. படையெடுக்க திரும்ப திரும்ப வர வர மக்கள் மனங்களும் மாறும் தானே. எப்படியே மாறும். அதுதாங்க விதை நெல்லுன்னு சொன்னாங்க. பாறையை நீங்க தேய்க்க தேய்க்க பாறை வேணா தேயலாம், ஆனா முளைக்குமா? நெல் வருமா? கொள்ளு வருமா? பருத்தி வருமா? என்ன வரும்? வராது. அதை போல இந்த தமிழ்நாட்டில் இங்கேயே டேரா அடிச்சாலும் ஒரு இடத்தில் கூட வெல்ல முடியாது. அதை அறுதியிட்டு உறுதியாக சொல்றேன். இந்த மண் ஒரு வித்தியாசமான மண். சுதந்திர போராட்டத்தில் தமிழ்நாட்டுடைய பங்கு அளப்பரியது, கற்பனை செய்ய முடியாதது. அந்த அளவுக்கு இங்கே பண்ணவங்க. தேசபக்தியும் இந்த மனிதாபிமானமும் தமிழகத்தில் மேலோங்கி இருக்கிறது. பிறப்போக்கும் எல்லா உயிருக்கும் சொன்னவன், வாடிய பயிரை கண்டு வாடும் நெஞ்சம் வேண்டும் சொன்னவன். இந்த மண்ணில் ஜாதி மதத்தை கடந்து மனிதனை மனிதனாக நேசிக்கிற அந்த உணர்வு இந்தியாவில் எல்லா இடத்திலும் இருந்தாலும் தமிழகத்தில் மிக அதிகம். இந்த இடத்திலே ஜாதியின் பெயரால், மதத்தின் பெயரால், இனத்தின் பெயரால், மொழியின் பெயரால் நீங்கள் பிளவை ஏற்படுத்துகின்ற எந்த சக்தியாக இருந்தாலும் கத்திரிகோலை போல வெற்றிடுவாங்க. கேட்போம். நான் திரு ரவிச்சந்திரன் அவர்கள்ட்ட, அமித்ஷா வர்றதா இருந்தது, தள்ளி வைக்கப்பட்டிருக்கு, ஒத்தி வைக்கப்பட்டிருக்கு. பிரதமர் முன்பும் வந்தார், வருகிறார், வரப்போகிறார். இவ்வளவு இருக்கிறப்போ இதெல்லாம் நம்பிக்கை இல்லை, பயம், அச்சத்தின் வெளிப்பாடுன்னு ஏன் பார்க்கக்கூடாது? இத்தனை முறை பிரதமர் வர்றார், இத்தனை முறை அமித்ஷா திட்டமிடப்படுது. இல்லை, ஒரு முறையாவது இவங்க பலூன் விடுவாங்களான்னு பார்க்கறதுக்காக இருக்கலாம்ல. ஏன்னா வந்தானே இப்போ தைரியம் இருந்தால் பலூன் விட்டு பாருங்களேன் அப்படின்னு சொல்கிறதுக்காக இருக்கலாம். ஆனால் ஒரு அரசியல்வாதியுடைய வேலை தன்னுடைய கட்சிக்கு தொகுதிகளை வாங்கி கொடுப்பது, சீட்டு வாங்கி கொடுப்பது அரசியல்வாதியுடைய அடிப்படை வேலை. அதை அவர் ஒழுங்காக பண்ணுறாரு. ரெண்டாவது, இந்த மாதிரி வேலுச்சாமி ஐயா மாதிரி உளவுத்துறை
தகவல்கள்லாம் காங்கிரஸுக்கு போச்சுன்னா எங்களுக்கு ரொம்ப நல்லது. ஏன்னா EVKS ஐயா சொல்கிறாரு, ஐயா இல்லையா வளர்ந்துருச்சுங்கிறாரு, அவரை கூப்பிடவே மாட்டேங்கிறாங்க. ஸோ இப்படி ஒரு உளவுத்துறை காங்கிரஸில் இருந்ததுன்னா அது ஒரு விதத்தில் நல்லது. பலூனிட்டு பார்க்கட்டுங்கிறதுக்காக தான் சொல்கிறேன். இவ்வளோ பெரிய நம்பிக்கை, 40ம் நமதே அப்படிங்கிற அந்த நம்பிக்கை எனக்கும் கண்டிப்பாக இருந்திருக்கும். எப்போ தெரியுமா, இந்த சுதந்திர போராட்ட தியாகிகள் காங்கிரஸில் தான் இருந்தாங்க அப்படின்னு வேலுச்சாமி சார் சொல்லும்போது கையெல்லாம் எனக்கு புல்லரிச்சு. கடைசியாக இவங்க எப்போ வஉசியை கொண்டாடினாங்க தமிழ்நாட்டில், எப்போ இவங்க முத்துராமலிங்க தேவரை பெருசாக கொண்டாடினாங்க, அதாவது ஒரு பெரிய விழா, ஒரு பெரிய நிகழ்ச்சி, எல்லா இடத்துலையும் பேசப்படுகின்ற மாதிரி சுதந்திர போராட்ட தியாகிகள் எத்தனை பேரை காங்கிரஸ் எடுத்து கொண்டாடிட்டு இருக்கு. மத்தவங்க எல்லாம் இப்பதானே தூக்கி சமீபத்தில் ஏதாவது ஒரு பேப்பர்ல ஃபுல் பேஜ் அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்து காங்கிரஸின் இவரை நாங்கள் கொண்டாடினோம் அப்படின்னு சொல்லி எங்கேயாவது, ஏன்னா நேரு ஐயாவுக்கு பிறகு இவங்க நேரு ஐயா, இந்திரா காந்தி அம்மா, ராகுல் காந்தி ஐயா, ராஜீவ் காந்தி ஐயான்னு தான் கொண்டாடிட்டு இருக்காங்களே ஒழிய கொண்டாடுறதுல தப்பு இல்லைங்க, தலைவர்னா கொண்டாட தான் செய்யணும். ஆனால் சுதந்திர தியாகிகள் அப்படின்னு சொல்லி காங்கிரஸ் சமீபத்தில் கொண்டாடியதாக ஒரு 100 பேர்கிட்ட போய் தமிழ்நாட்டில் நம்ம கேட்டோம்னா ஒரு 99 பேர் சொல்லுவாங்க இல்லையா யாரை எல்லாம் கொண்டாடினாங்கன்னு. கொஸ்டின் என்ன அப்படின்னு சொன்னால், தமிழகத்திற்கு வர வேண்டிய அவசியம் ஏன் வருதுன்னு சொன்னால், முதல் 2 தேர்தலில் 343 தொகுதிகளுக்குள்ளேயே ஜெயித்தும் தோற்றும் தனிப்பெரும்பான்மையாக 282 303ன்னு பிஜேபி வந்தாச்சு. இப்ப இந்த 200ல கை வச்சாதான், எந்த 200ல் கடந்த 3 தேர்தல்களாக ஜெயிக்கவில்லையோ அந்த 200ல் கை வச்சாதான் வரணும் அப்படிங்கிறது. அதாவது முதல் 2 இன்ஜெக்ஷன் போட்டு கோவிட்ல காப்பாத்தியாச்சு, இப்ப பூஸ்டர் போட வேண்டிய அவசியம் வருதுங்கிறது தான் அடிப்படையான விஷயம். 200ங்கிற அடிப்படையில் சொல்றேன். அப்போ வேலுசாமி அவர்கள் சொன்னது கரெக்ட் தானே, இங்க வராது, நம்பிக்கை இல்லை, அதனால திரும்ப திரும்ப வர்றாங்க. 200 தொகுதிகள் கடந்த 3 தேர்தல்களாக ஜெயிக்கலைங்கிறது உண்மைதானே. 343க்குள்ளேயே 282ஐயும் 303ஐயும் வாங்கியிருக்கோம். ஆனா இவங்க 400ல இருந்தும் 44 தானே, அது ஜெயிச்சா என்ன ஜெயிக்காட்டி என்ன, அது புறந்தள்ளிடுவோம். ஆனா 343க்குள்ளே இவ்வளவு 2 வாட்டி ஆட்சி அமைச்சாச்சு பெரும்பான்மையோட. இப்போ இந்த 200 கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டிய அவசியம் ஏன் வருதுன்னு சொன்னா, ஒரு பார்ட்டி 400 சீட்டு வெற்றி பெறணும், 450 சீட்டு வெற்றி பெறணுங்கிறது தன்னை மிகப்பெரிய ஆளாக காட்டிக்கொள்வதற்காக இல்லை. இந்தியாவில் நிறைய மாற்றங்களை செய்ய வேண்டும் என்று சொன்னால் 2/3 மெஜாரிட்டி வேணும். 543 சீட்டு பாராளுமன்றத்தில், 238 சீட் ராஜ்யசபாவில் 2/3ன்னு சொன்னால் நீங்கள் 516 சீட்டில் உங்களுக்கு கமாண்ட் இருக்கணும். 516ல் கமாண்ட் இருக்கணும்னா ராஜ்யசபாவில் பாரதிய ஜனதா கட்சிக்கு 117 இருக்கு. அப்போ 400ஐ வென்றால் தான் இந்தியாவில் செய்ய வேண்டிய முக்கியமான மாற்றங்கள், அதாவது இவங்க சொல்ற மாதிரி ஜனநாயகம் செத்து போயிடும், அதிபராட்சி வரும், அதெல்லாம் இந்தியாவில் யாரும் பண்ணவே முடியாது, அது வேற விஷயம். ஆனால் இந்தியாவிற்கான நிறைய முடிவுகளை எடுக்க வேண்டும். இந்த வாக்கு வங்கி அரசியலுக்கு பின்னாடி போகாம இந்த மாதிரி அதையெல்லாம் பண்ணாமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால் 400ஐ வெற்றி பெற வேண்டும் என்று இந்தியாவை முன்னிறுத்தி பிஜேபி செய்து கொண்டிருக்கிறது. திருச்சி வேலுசாமி குறுக்கிட்டீங்க, அதுக்கு மட்டும் பதில். அதாவது சுதந்திர போராட்ட தியாகிகளை காங்கிரஸ் கொண்டாடுதான்னு கேட்கிறாங்க. நான் அவரை பார்த்து கேட்கிறேன், அதை சொல்வதற்கு இன்றைக்கு ஆளுங்கட்சியாக இருக்கிற பாஜகவுக்கு என்ன உரிமை இருக்கு? இல்ல, சுதந்திர போராட்டத்தில் உங்க கட்சியுடைய தலைவர்கள் பால்ராஜ் மதோக்கோ, நானாஜி தேஷ்முக்கோ, இன்றைக்கு இருக்கிற அத்வானியோ அல்லது இறந்து போன வாஜ்பாயோ, நான் இவரை நம்ம பிரதம மந்திரி சொல்ல மாட்டேன், அப்ப அவர் பறக்கல, இவர்கள் எல்லாம் மூத்தவர்கள், இவர்கள் யாராவது சுதந்திரத்துக்கு போராடியது உண்டா? அதற்கு உங்களுக்கு என்ன சம்பந்தம்? தாய் இயக்கம் என்பது RSS. அந்த ஏங்க நீங்க பேசும்போது நான் குறிக்கிறத ஏன் நான் பேசும்போது அடிக்கடி பேசுறீங்க? RSS பிரிட்டிஷ் நாடு இந்தியாவுக்கு வருகிற போது வரவேற்பு கொடுத்ததா இல்லையா? நீங்க எதுக்கு சுதந்திரத்தை பத்தி பேசுறீங்க? உங்களுக்கு சம்பந்தமே இல்லை. நாங்க கொரோனாவில் ஜெயிச்சிட்டோம், ஆனா இப்ப ஹார்ட் அட்டாக் வரப்போகுது பாருங்க. கொரோனாவில் ஜெயிச்சிருக்கலாம், ஹார்ட் அட்டாக்ல அவுட் ஆக போறீங்க. இந்த தேர்தலில் நீங்க எந்தெந்த இடங்களில், நீங்க உத்தரப்பிரதேசம், பீகார், மத்திய பிரதேஷ், ராஜஸ்தான், குஜராத், இங்க தான் நீங்க முதல்ல ஜெயிச்சீங்க. இன்றைக்கு நிலைமை என்ன? அந்த குஜராத்திலே நீங்க அறிவித்த வேட்பாளர்களில் 3 பேர் நாங்க நிக்கல, ஐயோ விட்டுருங்கன்றான். மத்திய பிரதேசல இன்றைக்கு அமைச்சரா இருக்கிற ஒருத்தர் அறிவிச்சீங்க, அவர் வேணான்னு ஓடுறாரு. இன்றைக்கு சிட்டிங் எம்பியா இருக்கிற 2 பேர் ஹரியானாவில் காங்கிரஸ் கட்சியில சேர்ந்திருக்காங்க. இப்ப இதெல்லாம் பார்க்கிற போது பலமான ஒரு இயக்கத்திற்கு வேட்பாளர் அறிவிக்கிற போது யாராவது வேணாம்பாங்களா? அங்க பலவீனம் ஆயிடுச்சு, அதான் வேணான்றாங்க. அப்ப காங்கிரஸ் அதுதான்
ஐயா ஒரே ஒரு பதில் மட்டும் சொல்லிடுறேன். காங்கிரஸ் கட்சியிலிருந்து யாரா வேணாம்னு சொல்லுங்க. இல்ல காங்கிரஸ் அறிவித்த வேட்பாளர்களை வேணாம்னு சொன்னா ஒரு ஆளை சொல்லுங்க. நாங்க உங்க கட்சியில எத்தனை பேரை சொல்லிட்டோம். வேண்டாம். நீங்க கேட்ட கேள்விக்கு நான் பதில் சொல்றேன். உங்க கட்சியில் இருக்கிற வேட்பாளர்களே வேணான்றாங்க. வேலுசாமி ஐயா தொடங்கிய பிரச்சனைக்கு ஏங்க அதான் நீ உங்களுடைய பிரச்சனை என்னன்னா பதில் சொல்ல முடியலன்னா குறுக்கிடுறது. இல்ல இவர் தேர்தல் நிக்கிறாருல முருகன், அவர் ஏன் நேத்து போய் ராஜ்யசபா எம்பி பதவி இருக்கிறாரு? அப்ப இந்த தேர்தலில் ஜெயிப்போங்கிற நம்பிக்கை அவருக்கே இல்லங்கிறதானே. ரெண்டு பதில் மட்டும் சொல்லிடுறேன். வேலுசாமி ஐயா ரெண்டு பதில் மட்டும் சொல்லிடுறேன். சுதந்திர போராட்டத்தை பத்தி பேசினது நீங்க, அதனால நாங்க என்ன கேட்டோம், நீங்க இந்த கடந்த 40 ஆண்டுகள்ல 20 ஆண்டுகள்ல 10 ஆண்டுகள்ல ஒரு ஆண்டுகள்ல சுதந்திர போராட்ட தியாகிகளை எங்க கொண்டாடுவீங்கன்னு கேட்டோம். அதோட நாம அதை நிறுத்திப்போம். ரெண்டாவது, உங்கள்ட்ட வீட்டுல தட்டி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைங்க. எங்க உணர்வோடு ஒன்றி போன ஒன்று. கொண்டாட வேண்டாம், பத்திரிகையில கொடுக்கிற விளம்பரம் இல்ல. கொண்டாட வேண்டாம், உணர்வு தான். அதுல ஒண்ணும் தப்பு இல்லைங்க. ஊருக்கே தெரியும். இன்னும் ஒரே ஒரு பதில், இன்னும் ஒரு பதில் சொல்லிடுறேன். வசந்தகுமார் ஐயா கங்கனா ரணாவத்துக்கு எப்ப சீட்டு கொடுத்தீங்களோ உங்க சுதந்திர போன்ற உணர்வு என்னன்னு எங்களுக்கு தெரியுது. கங்கனா ரணாவத் இருந்துச்சு. இருங்க வசந்த்குமார் ஐயா வந்து நாங்குநேரியிலையும் கன்னியாகுமரியிலும் ரெண்டுத்திலையும் போட்டி போட வேண்டிய அவசியம், ரெண்டுத்தையும் சார்ந்து நிற்க வேண்டிய அவசியம் அவருக்கு ஏன் வந்ததுங்கிறத நீங்க அப்புறம் போய் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. உங்கள சச்சின் பைலட்டோ அல்லது கார்கேவோ ஏன் இன்னும் வேட்பாளராக அறிவிக்கப்படலன்னு தெரிஞ்சுக்கோங்க. 417 பேர் அறிவிச்சிருக்கு பிஜேபி. அதுல 116 பேர் கடந்த 15 வருடங்களில் பிஜேபிக்குள்ள வந்தவங்க. நடைமுறையா பேசுங்க சார். அறிவிக்கப்பட்ட வேட்பாளர்கள் சிலர் வேணான்னு பாஜக சொல்றாங்க. அவங்க சொன்ன எதிர்ப்பதை காரணமா கேக்குறாங்க. 417 எதிர்ப்பு. வேலுசாமி ஐயா 417 பேர் அறிவிச்சிருக்கோம். 3 பேர் ஓடி போய்ட்டா நீங்க வெறும் கதையா சொல்லிட்டு இருக்கீங்க. நான் விடையா சொல்லிறேன். ஒரு வரியில சொல்லிறேன். இல்லங்க ஒரு வரியில சொல்லிறேன். நீங்க சொல்லிட்டே இருக்கீங்க, அப்புறம் குறுக்கிடுறேன்றீங்க. நீங்க பேசிட்டே இருக்கீங்க, ஆனா குறுக்கிடுறேன்றீங்க. ஒரு நிமிஷம். 417ல 5 பேரை பத்தி நீங்க பேசுறீங்க. நீங்க 417 வேட்பாளர் அறிவிச்சிட்டீங்களா? நீங்க வேட்பாளரே அறிவிக்கலையே. எங்க 417 பேர் அறிவிச்சிருக்கோம், 5 பேரை பத்தி நீங்க பேசுறீங்க. 543 இடத்துல எங்க கூட்டணி நிக்குது. 543 கூட்டணி ராகுல் காந்தி ஐயாவுக்கு சீட்டு கொடுக்கல. நீங்க ஃபுல்லா அறிவிச்சு முடிக்கலன்றார். ஐயா வயநாட்டுல ராகுல் காந்தி ஐயாவுக்கு சீட்டு கொடுத்துட்டாங்களா கம்யூனிஸ்ட்? ஒத்துக்கிட்டாங்களா? உங்களுக்கு சீட்டு கொடுக்காத ஒரு இந்தி கூட்டணி நாட்டுக்கு கொடுக்க போதா? கேப்போம். இல்ல வரேன். இந்தி கூட்டணியா? இந்தியா கூட்டணி சொல்றது கூட உங்களுக்கு வெக்க வருது பாருங்க. எங்க இலக்கண பிழையோட எப்படிங்க பேசுறது? நீங்க வந்து அகண்ட பாரதம், பாகிஸ்தான், பங்களாதேஷ், மியான்மர் எல்லாம் சேர்த்து, இலங்கை உட்பட சேர்த்து, அதுதானே நீங்க உங்க கட்சியில ஒரே ஒரு குறிக்கோளே அதுதானே. அதை நோக்கி 17 வருஷத்துல என்ன மக்களை ஏமாத்துறீங்க? ஒரு நிமிஷம். நான் திரு சேலம் தரணிதன் அவர்கள்ட்ட இலக்கு 400 நிர்ணயிச்சிருக்கப்போ ஏற்கனவே பெற்றது 300, தமிழ்நாடு தவிர்த்து பிற மாநிலங்கள்ல பெற்றிருக்காங்க, வட மாநிலங்கள் அதிகம். அதை 400 கொண்டு வரணும்னா சவுத் இந்தியாவில் கான்சன்ட்ரேட் பண்ணணும். அதனால இத்தனை முறை பாஜக பிரதமரோ உள்துறை அமைச்சரோ மற்றவர்களோ மத்திய அமைச்சர்களோ படையெடுக்கிறாங்க. அதில் என்ன தப்புன்னு கேட்குறாங்க. ஏங்க அவங்க 1000 சீட்டு வருதுன்னு கூட நினைக்கலாங்க, சரிங்களா? 400 சீட்டு வர மாதிரிலாம் தெரில. ஆல்ரெடி அவங்களுக்கு வந்து எப்படியாச்சும் திருப்பி ஆட்சிக்கு வரணும் அப்படிங்கிறதுனால இந்த தடவை ஹிந்தி பெல்ட்லேயுமே முன்னாடி வந்த ஓட்டு வராதே, அதனால் எங்கே பிடிக்கலாம் இங்கே ஒரு முயற்சி எடுக்கிறாங்க. ஆனால் இங்கேயும் அதுக்கு எந்த வாய்ப்புமே கிடையாது. ஏன்னா கர்நாடகா தவிர வேறு எங்கேயுமே உங்களுக்கு பிரசன்ஸ் கிடையாது. ஒரு சீட்டு எங்கேயுமே வரப்போது கிடையாது. கேரளாவாக இருக்கட்டும், இல்லை ஆந்திர பிரதேஷாக இருக்கட்டும், இல்லை தெலுங்கானாவாக இருக்கட்டும், இல்லை தமிழ்நாடாக இருக்கட்டும், சரிங்களா? பாஜக பொறுத்த வரைக்கும் இங்கே ஒரு சீட்டும் வரப்போவது கிடையாது. அதே மாதிரி கர்நாடகாவில் இந்த தடவை நம்ம மாநில தேர்தலில் பார்த்தோம்னா வரலாறு காணாத வெற்றி காங்கிரஸ் கிடச்சிது. 30 வருஷத்தில் இல்லாத அளவுக்கு ஒரு பெரிய மேண்டேட், 130 சீட் காங்கிரஸ்க்கு வந்தது. அதனால் அங்கேயும் பாஜக பெரிய வாய்ப்பு இருக்க மாதிரி தெரியல. மற்ற எல்லா இடத்துலையுமே வந்து பாஜகவுக்கு இப்போ ஓட்டு குறையதான் போகுது. எங்கேருந்து அதிகம் வரும்? போன தடவையோட எங்கேயுமே பாஜக அதிகம் வர மாதிரி எந்த மாநிலத்திலுமே வாய்ப்பு இல்லை, சரிங்களா? குஜராத்லையும் அதிக சீட் வர 411 சொல்றாங்களே. ஏங்க கருத்து கணிப்பு விடுங்க சார், ரிசல்ட் வரும்போது நீங்கள் பாருங்கள், சரிங்களா? அதான் நம்ம கோதி மீடியாவில் தான் வருது. எந்த மீடியாவில் வருது? எப்படி சார் மக்கள் ஓட்டு போடுவாங்க? 2 கோடி பேருக்கு வேலை தரேனாரு, சரி வேலை தான் உருவாக்கல, 1 கோடி பேருக்கு தந்துருக்கலாம், தெரில. இளைஞர்கள் இருக்கிற இளைஞர்களுக்காக வேலை போயிடுச்சு. இந்தியா தான் வந்து இளைஞர்களுக்கு வந்து வேலை இல்லாத இடத்துல முதல் இடத்துல இருக்குது. இப்போ ஹையஸ்ட் யூத் அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட் உலகத்தில் இந்தியாவில் தான் இருக்குது. அதே மாதிரி வந்து விவசாயிகளோட வருமானத்தை இரட்டிப்பாக்குவோம் நாங்கள். சரி இரட்டிப்பாக்க வேண்டாம்,
அட்லீஸ்ட் கொஞ்சமாச்சும் அதிகப்படுத்தியிருக்கலாம். ஆனால் இந்த 10 வருஷத்தில் விவசாயியோட வருமானம் ரியல் டேர்ம்ஸில் பணவீக்கத்தை கண்ட்ரோல் பண்ணி பார்த்தீங்கன்னா 1% குறைஞ்சிருக்கு. தினந்தோறும் கிட்டத்தட்ட 30-40 விவசாயிகள் தற்கொலை செய்கிறாங்க இந்த ஆட்சி வந்ததுக்கப்புறம். எந்த மேண்டேட்டையுமே சொன்னது செய்யலையே. 10 லட்சம் ரூபாய் ஒவ்வொரு இந்தியர்கள் வங்கிலையும் வரும் அப்படி நாங்கள் வங்கி அக்கௌண்ட்லேயும் சுவிட்சர்லாண்ட்லேருந்து காசு எடுத்துகிட்டு வருவோம், நாங்கள் எதுவுமே வரலையே. இப்போ மினிமம் பேலன்ஸ் வைக்கலன்னு 21,000 கோடி எடுக்கிறாங்க. எல்லாரையும் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி வச்சுட்டு பாவம் ஏழை எளிய மக்கள்லாம் விவசாயிகள்லாம் இப்போ அவங்க வந்து மினிமம் பேலன்ஸ் வைக்கல அப்படின்னு சொல்லிட்டு மாதம் காசு எடுத்து அதில் மட்டும் 21,000 கோடி சம்பாதிக்கிறாங்க. அந்த காசு என்ன பண்ணுறாங்க? அந்த காசு எடுத்து போய் கார்ப்பரேட் கொடுக்குறாங்க. இல்லை, அந்த காசை வச்சு இவங்க ஏழை எளிய மக்களுக்கு நல்லது செஞ்சாலும் பரவாயில்ல, எல்லா காசையும் சுரண்டி எடுத்துகிட்டு போயிட்டு ஏழை எளிய மக்கள் நடுத்தர மக்கள்கிட்ட எடுத்துகிட்டு போயிட்டு இவங்க என்ன பண்ணுறாங்க? கார்ப்பரேட் கொடுக்குறாங்க. கார்ப்பரேட் கடன் தள்ளுபடி மட்டும் எவ்வளோ பண்ணியிருக்காங்க கடைசி 10 வருஷத்தில் இந்த ஆட்சி வந்ததுக்கப்புறம்? 20 லட்சம் கோடி. ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க, அந்த காலத்தில் உப்பு சத்தியாகிரக அப்போ காந்தியடிகள் வந்து 1930 ஆரம்பிச்சும் போது ஆர்எஸ்எஸை வந்து கூப்பிட்டாரு, வாங்க பங்கேற்கன்னு. நிராகரிச்சிட்டாங்க. இப்போ என்ன பண்ணுறாங்க தெரியுமா? அப்போயே நிராகரித்தாங்க. ஸோ அதனால் பாஜக சார்பாக பேசுகிறது வந்து சுதந்திர போராட்டத்தை பற்றி பேச முடியாது. ஆனால் ஆர்எஸ்எஸ்க்கும் எதுக்கும் எந்த சம்மந்தமே கிடையாது சுதந்திர போராட்டத்துக்கு. அவங்க ஆங்கிலேயரோடு எப்படி கைக்கூடிந்தான்னு நமக்கு தெரியும். அதே மாதிரி தான் இப்போ எப்படி அந்த காலத்தில் உப்புக்கு வரி போட்டாங்களோ இந்த பாஜக அரசாங்கம் எல்லா அத்தியாவசிய பொருளுக்கும் வரி, அரிசியாக இருக்கட்டும், பருப்பாக இருக்கட்டும், பாலாக இருக்கட்டும், அதே உப்புக்கு ஜிஎஸ்டி வரி மேலே வரி. பெட்ரோல் டீசலுக்கான வரி 300%லேருந்து 900% வரைக்கும் உயர்த்தியிருக்காங்க. அந்த வரி பணத்தை எடுத்துகிட்டு போய் என்ன பண்ணுறாங்க? கார்ப்பரேட்டுக்கான வரியை 35% 21% குறைக்கிறாங்க. ஸோ அதனால் இந்த ஆட்சி எப்படி மக்கள் ஓட்டு போடுவாங்க? அதனால் எங்கேயுமே இந்த ஆட்சிக்கு வந்து அதிருப்தி தான் இருக்குது. அதனால் திருப்பி வரதுக்கு வாய்ப்பே கிடையாது. கேட்போம். தமிழ்நாட்டில் வந்து என்ன தெரியுமா சொல்கிறாங்க? எங்களுக்கு வந்து வாக்கு வங்கி இருக்குது. எங்கே போன தடவை நோட்டாவோட கம்மியாக வாங்கிட்டு இருந்தாங்க, இப்போ நோட்டு அளவுக்கு வாங்குவாங்க, அவ்வளோதான். வேறு எந்த மாற்றமே இல்லை இதில். ஓகே, அதில் கேட்டலாம். பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் திருமதி விஜயதனி அவர்கள் நினைக்கிறார். நிகழ்ச்சிக்கு அவரை வரவேற்கிறேன். இந்த முறை பெரிய கூட்டணி இல்லை, அதிமுகவோட கூட்டணி இல்லை. இத்தனை முறை பிரதமர் வந்தாலும் 2 முறை தோல்வியை கொடுத்த தமிழ்நாடு இந்த முறை பாஜக ஆதரவாக மாறிடுமா என்ன? இல்ல, அது வந்து ஒரு கட்சி வந்து தன்னை வளர்த்தி கொள்ளும் முயற்சியில் தானாக நிறைய முயற்சி எடுக்கிறாங்க. அது ஒரு நல்ல விஷயம் தானே. இப்ப கூட்டணி கட்சி முதுகுலையே சவாரி பண்ணின்னு இருக்கிற, பல ஆண்டு காலம் சவாரி பண்ணிட்டு 50-60 வருஷம் தன் ஐடென்டிட்டியே தமிழ்நாட்டுல இழந்த கட்சியில இருந்து நான் இப்போ பிஜேபியில வந்திருக்கேன். ஐடென்டிட்டியே காலி ஆயிடுச்சு. வெறும் சில சொற்ப எம்பி எம்எல்ஏ இது மட்டும்தான் குறிக்கோளா இருக்கு. தமிழ்நாட்டுல ஒரு ஆட்சியை பிடிக்கணுங்கிற எண்ணம் தமிழ்நாடு காங்கிரஸ்க்கு இல்லவே இல்லை. அந்த எண்ணம் இருந்திருந்தா நிச்சயமா அவங்களோட முயற்சியும் பெருசா இருக்கும். அப்படிப்பட்ட எண்ணம் இல்லவே இல்லை. நீங்க வேலுசாமி அண்ணனுக்கு தெரியாது கிடையாது. செய்யணும், தானே தன் சொந்த கால்ல நிக்கிறதுக்கு முயற்சி எடுக்கணும், பழைய முந்தைய காமராஜர் ஆட்சியை உண்மையாவே கொண்டு வரணும் அப்படிங்கறதெல்லாம் நிச்சயமா அவர் வேலுசாமி அண்ணனுக்குலாம் மாற்று கருத்து இருக்க வாய்ப்பே இல்லை. ஆனா அதே நேரம் ஏதோ கொடுத்த எம்பி எம்எல்ஏக்களை வச்சு சமாளிச்சுக்கிட்டு அப்படியே போய்கிட்டு இருக்காங்க, அவ்வளவுதான். திமுகவோட சமரசம் பண்ணிக்கிட்டு என்ன நடந்தாலும் பரவாயில்லன்னு தான் கொண்டு வந்த திட்டங்களே தனக்கு சொந்தமானது இல்லைங்கிற அமைச்சுக்கிட்டு அப்படிதான் போய்கிட்டு இருக்காங்க. காங்கிரஸோட மிகப்பெரிய தொய்வுக்கு அது ஒரு பெரிய காரணம். பட் தமிழ்நாட்டுல காமராஜர் ஆட்சி அப்படின்னு சொன்னாலும் வளர்ந்தே தவிர காங்கிரஸ் வளரல. அதுதான் பெரிய பிரச்சனை. பிஜேபி முயற்சியாவது எடுக்குது. கார்கே, நான் முடிச்சிடுறேன். பிஜேபி குறைஞ்சபட்சம் அந்த முயற்சியாவது எடுக்குது. அது ஒரு தேசிய கட்சி. அந்த தேசிய நிலைப்பாட்டை ஏந்தி கொண்டு தேச நலனில் முக்கியத்துவம் கொடுத்து நேஷன் பில்டிங் ஒரு முக்கியத்துவத்தை கொடுத்து தமிழ்நாட்டுல சொந்த கால்ல நின்று தன்னுடைய ஓட் பெர்சன்டேஜ் என்ன, தான் எத்தனையில வின் பண்ண முடியும், தான் ஆட்சியை பிடிக்க முடியுமா அப்படிங்கிற ஒரு ஆய்வுக்குள்ள போய் அதுல சில வெற்றிகளையும் கண்டிருக்காங்க. அப்படிலாம் இருக்கும்பொழுது அப்படி ஒரு கட்சி இருக்கிறது வளர்ந்து வர்றதை பார்க்கும் பொழுது மகிழ்ச்சியா இருக்கு. ஒரு தேசிய கட்சி. இதுவே காங்கிரஸ் வந்து தேசிய கட்சி மற்ற கட்சி முதுகிலேயே சவாரி பண்ணி காணா போய் தேஞ்சு போய் ஒண்ணுமே இல்லாம ஆயிக்கிட்டு இருக்கிற சூழ்நிலை இருந்துகிட்டு இருக்கு. வருத்தம் அளிக்கிற சூழ்நிலை தான் இருக்கு. ஆகையால சொந்தமா தன்னை வளர்த்திக்கணும்னு நினைக்கிற கட்சியை பத்தி நிச்சயமா எல்லாருக்குமே பாராட்டு இருக்கும், இருக்கத்தான் வேணும். தேசிய நலனில் நமக்கு இந்த சொந்தமா வளர்த்துக்கணும் தானே ராகுல் யாத்திரையை இங்க இருந்து தொடங்கினாரு, தமிழ்நாட்டுல இருந்து. அவரு எல்லாம் தான் தொடங்குறாரு. ஆனா கூட்டணி முதுகுலயே உட்காந்துக்கிட்டு இருந்தா எப்படி இவங்க என்ன தொடங்கினாலும் அது வேஸ்ட் தான். நீங்க இப்படியே 22 கட்சியோட தான்
முதுகு சவாரி பண்ணுவேன்னா இந்தியா கூட்டணியும் எந்த வகையிலும் 22 கட்சியை வச்சுட்டு ஒரு ஆட்சி அமைக்க வாய்ப்பே கிடையாது. ஆகையால முதல் சொந்த முயற்சியில சொந்த கால்ல நின்று எவ்வளவு நாளும் சரி அத்தனை சீட்லயும் ஆட்களை போட்டு அவங்க ஃபைட் பண்ற தைரியம் முதல் காங்கிரஸ் கட்சிக்கு இருக்கா? அதான் கேள்வி. தமிழ்நாடு மட்டும் கிடையாது, இந்தியா முழுக்க இந்த கேள்வி இருக்கு. இந்த வெறும் கூட்டணி கட்சியை தான் நம்பிட்டு இருப்பீங்கன்னா அப்ப என்னைக்குதான் காங்கிரஸை நீங்க வளர்ப்பீங்க? ஆனா பிஜேபி நேர் ஆப்போசிட்டா தங்களை சொந்தமா வளர்த்துக்கிற சூழ்நிலையில இன்னைக்கு 370க்கு மேல சீட்டுகள், 380க்கு மேல சொந்தமா வருவோம், கூட்டணியில என்டிஏ கூட்டணி 400ஐ தாண்டும் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டோட தன்னை வளர்த்தி கொண்டிருக்கிற கட்சி தான் இந்திய அளவிலையும் பிஜேபி. ஆகையால இதெல்லாம் தான் விஷயங்கள். என்னை போன்றவர்கள் இளைஞர்கள் இன்னும் நிறைய பேர் பிஜேபி கவர்ந்திருக்குன்னா அது கூட காரணம் இதுதான். இன்னைக்கு கூட திரு கௌரவ் வல்லப் அவர் கூட காங்கிரஸ்ல இருந்து மிகப்பெரிய ஸ்போக்ஸ் பர்சன். அவரு காங்கிரஸ்ல இருந்து அவர் கூட இன்னைக்கு பிஜேபியில தான் தன்னை இணைத்துக் கொண்டார். அப்படி வளரக்கூடிய கட்சி, இந்த நாட்டுடைய வளர்ச்சியில் முழுமையாக தன்னை ஈடுபடுத்தி கொண்டு இருக்கக்கூடிய கட்சி, கூட்டணி கட்சிகள் பேச்சு கேட்டு இரட்டை நிலைப்பாடு எடுப்பது, மாறி மாறி பேசுறது, தான் கொண்டு வந்த திட்டத்தையே கூட்டணி கட்சிகளுக்காக தியாகம் பண்றது, இதெல்லாம் காங்கிரஸோட நிலைப்பாடா இருந்தா இளைஞர்களோ பெண்களோ யாருமே பெரியவர்களோ யாருமே சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. அதனாலதான் காங்கிரஸோட தொய்வுங்கிறது மிகப்பெரிய தேடப்படுது. வளர்ச்சி பின்னாடி தான் உட்கார்ந்துட்டு இருக்காங்க. சொந்தமா வளர்ந்து வரட்டுமே. ஒரே நிமிஷம் அந்த கேள்வி கேட்ட திருச்சி வேலுசாமி, பாஜக சொந்த கால்ல நிக்குது, காங்கிரஸ் இன்னைக்கு தமிழ்நாட்டுல சொந்த கால்ல நிக்கலன்னு அவங்க குற்றச்சாட்டா பாக்குறாங்க. வாக்கு வங்கி பலம் என்னன்னு பாக்குறதுக்காக நிக்கிறாங்கன்றாங்க சார். ஒரு வகையில சகோதரி விஜயதரணியை நான் உண்மையிலே மனதார பாராட்டுறேன். என்னன்னு கேட்டா, கட்சியை விட்டு போனா கூட அவங்க ஆதங்கம் எனக்கு புரியுது. தமிழ்நாட்டில் காங்கிரஸ் ஆட்சிக்கு வரலையே, ஆட்சிக்கு வர மாதிரி பலமா வரணுமே, அவருடைய ஒட்டுமொத்த பேச்சுல அதான் தெரிந்தது. ஆனா அதுல இன்னொன்னு சொன்னாங்க, அதுதான் இடிக்குது. திராவிட முன்னேற்ற கழகத்தோடு காங்கிரஸ் சமரசம் பண்ணிக்கிச்சு, அது கட்சி தேர்தல் நிக்கணுமான்னு கேட்கிறாங்க. தமிழர் தமிழ்நாடு இந்த முன்னேற்றத்திற்காக ஒரு 60-70 ஆண்டுகளுக்கு மேல தமிழ்நாட்டில் போராடிட்டு இருக்கக்கூடிய ஒரு மூத்த அரசியல் கட்சி காங்கிரஸ், திமுக. அவர்களோடு கொள்கையில பல மாறுபாடுகள் இருக்கலாம், அவர்களோடு சமரசம் செய்வதே இவ்வளவு குறை சொல்றீங்களே. நாங்க என்ன ராதிகா கூட சமரசம் பண்ணிட்டு தேர்தல் நிக்கிறோம்? எப்படி இதை ஏத்துக்கிறாங்க எனக்கு புரியல. தமிழ்நாட்டில் இது வரணும் சிங்கிள் டிஜிட்டுக்கு கீழே எந்த காலத்திலுமே காங்கிரஸ் வந்தது இல்ல. நீங்க தயவு செஞ்சு செக்ஸியஸ்ட் ரிமார்க் எல்லாம் பண்ணாதீங்க. பெண் வேட்பாளர்களை பத்தி கொச்சைப்படுத்தாதீங்க. இல்ல சரியா? கண்ணியமா பேசுங்க. நான் கொச்சைப்படுத்தல. கண்ணியத்தை பத்தி நீங்க எனக்கு சொல்லி கொடுக்கிற இடத்துல நான் இல்ல. அதை நீங்க புரிஞ்சுக்கணும். நீங்க அங்க போய் சேர்ந்தீங்க, உங்களுக்கு சீட்டு கொடுக்கல. முதல் நாள் சேர்ந்து இல்ல அவர் ஒரே நிமிஷம் விளக்க சொல்றாரு மேடம். ஒரு நிமிஷம் கண்ணியத்தை பத்தி நீங்க பேச வேணாமா? தயவு ஒரு நிமிஷம் அதை புரிஞ்சுக்க போதுமா? இல்ல விளக்க வேணுமா? வெளிப்படுத்திருக்கீங்க. நான் அவர்கிட்ட விளக்கம் கேட்டேன். திருச்சி வேலுசாமி இல்ல ஒரே நிமிஷம் தவறான அர்த்தமா போயிடும் அவங்க சொல்றாங்க. முன்னாடியே சீட்டு கொடுத்தாங்களே, அத சொன்னா நீங்க என்ன பேசுறீங்க? இல்ல கட்சியில சேர்றதுக்கு முன்னாடி சீட்டை கன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் சேர்ந்தாங்க. அதான் சமரசம் சொல்றாரு விஜயதரணி. கட்சியில சேர்றதுக்கு முன்னாடியே சீட்டை கன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் சேர்ந்தாங்க. பொறு புரிஞ்சு பேசுங்க. நான் தேச சேவை செய்கிறவன், வார்த்தையை மாத்தி பேச வைக்காதீங்க. ஓகே ஓகே திருச்சி சொல்லுங்க. நீங்க கண்ணியமா பேசுறதா நல்லது. ஒரே நிமிஷம் அவர் என்ன சொல்றாருன்னா, கட்சியில சேர்றதுக்கு முன்னாடியே சீட்டை கன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் சேர்ந்தாங்க, அததான் சமரசம் சொன்னேன். வேற தப்பா சொல்ல சேர்ந்த பிறகுதான் அறிவிச்சாங்க. எனக்கு தெரியும் நல்லா. சேர்ந்து ஒரு வாரத்துக்கு மேல அறிவிச்சாங்க. இப்ப இதுல என்ன தப்பு இருக்கு? அப்ப நீங்க எனக்கு சீட்டே வேணாம்னு சொல்லி தான் சேர்ந்தீங்களா? எது உங்களுக்கு ஏன் சீட் கொடுக்கலன்னு கேக்குறாரு. அப்ப திமுக கூட சமரசங்கிற வார்த்தையை பயன்படுத்துறீங்க. திமுக தீண்டலாத கட்சியா? அண்ணா நீங்க எனக்கு சீட் கொடுக்காத பத்தி கவலைப்படாதீங்க. என்னுடைய கன்னியாகுமரி தொகுதியில எனக்கு கவலை இருக்கு. எனக்கு உங்க மேல எனக்கு கவலை இல்லாம இருக்குமா? அத பத்தி கவலைப்படாதீங்க. இன்னும் நல்ல உயர்ந்த பதவிகள்ல என்ன அங்கீகாரப்படுத்துவாங்க எனக்கு தெரியும். பாரதிய ஜனாதிபதி நீங்க தானோ இருக்காங்க. நீங்க ஒண்ணும் அதை பத்தி வரி பண்ணாதீங்க. நீங்க பார்க்க போறீங்க, நல்ல உயர்ந்த இடத்துக்கு கொண்டுருவாங்க. ஆனா அதே நேரம்
எங்களோட பாராளுமன்ற தொகுதியில சீனியர் லீடர் அவர் நிக்கிறாரு. அவர் பெரிய அளவுல வெற்றி பெற்று வருவார், எனக்கு நம்பிக்கை இருக்கு. அந்த வகையில வந்து நிச்சயமா வாய்ப்புகள் எல்லாருக்குமே நல்ல வாய்ப்புகள் வரும். அதனால நான் வருத்தப்பட மாட்டேன். திரும்பியும் சொல்றேன், அங்க இருக்கிற சீனியர் லீடர் அவங்க குடும்பமே, தாய் மாமன், சித்தப்பா எல்லாரையும் உங்களுக்கு முன்னாலே எனக்கு தெரியும். அதுதான் சொன்ன, தாய் மாமன் குழந்தை விசாரிக்கிற மாதிரி சொல்ல வேண்டாம். அங்க நிக்கிற வேட்பாளர் யாரு, அவங்க தாய் மாமன் யாரு, அவங்க சித்தப்பா யாரு, அவங்க குடும்பம் என்ன, எல்லாம் உங்களுக்கு முன்னாலே எனக்கு தெரியும். தெரியாத சொல்ற மாதிரி பேசுறீங்க. தெரிஞ்சதெல்லாம் எனக்கு அவர் ஒரு மூத்த தலைவர், அது மட்டும் தான் தெரியும். அவங்க தாய் மாமா யாருன்னு தெரியுமா உங்களுக்கு? சரி, ஓகே, நீங்க ரெண்டு பேரும் அப்புறம் நல்லா விசாரிச்சுக்கங்க. ஒரே நிமிஷம். ஓகே, எதிரெது துருவங்கள் நீங்க நல்லா விசாரிச்சுக்கிறீங்க. எதிரெது துருவம் இல்ல, எனக்கு தெரியாத விஷயத்தை சொன்னா கேட்டுக்குவேன். சரி, ஓகே, உங்களுக்கு தெரியாத தெரிஞ்ச மாதிரி சொல்லிட்டு இருக்கீங்க. ஒரே நிமிஷம். தெரியாது, காது குத்துனதாருன்னு தெரியும். ஒரு நிமிஷம், நான் ரெண்டு பேட்டையுமே வரேன். ஓஹோ, நீங்க காது குத்துறாளா? இப்பதான் தெரியுது. குத்துனவன் யாருன்னு தெரியும் சார். ரெண்டு ரிப்போர்ட்டல் தெரியுது. உங்களுக்கு சொல்லி அனுப்புறேன். சரிங்க, பரவாயில்லைங்க. அடிப்படையில் திமுக கேட்கிறேன். இல்ல, ஒரே கேள்வி கேட்டேன். அடிப்படையில் திமுக பிரதமர் வரட்டும், எத்தனை முறை வேணா வரட்டும். வெள்ளம் வந்தப்போ வரலையே, இப்ப ஏன் இத்தனை முறை வர்றாரு பாருங்க. வெள்ளத்துக்கு வந்து நான் சிம்பிளா சொல்லிடுறேன். ஒரு கவர்னன்ஸ்ங்கிறது வந்து சிஸ்டம் சம்பந்தப்பட்டது. அண்ணாமலை அவர்கள் பலமுறை அதை சொல்லியிருக்காரு. அரசாங்கத்தை நடத்துங்க, அரசியல் பண்ணாதீங்க. ஸோ அங்கே வந்து ஃபோட்டோ எடுத்துக்கணுமான்னு கேட்டால் எங்கள் துக்ளக் பத்திரிகையில் ஒரு ஃபோட்டோ வந்தது. முதல்ல நேரு வந்தார்கள் தண்ணியில், அதற்கப்புறம் எம்ஜிஆர் வந்தார்கள், அப்புறம் கருணாநிதி அவர்கள் வந்தார்கள், அப்புறம் ஸ்டாலின் அவர்கள் வந்தார்கள். சென்னையில் மட்டும் தண்ணி இருந்துக்கிட்டே இருந்தது. அந்த கதை இல்லை, சிஸ்டத்துக்காக தான் அவங்க வர்றாங்க. ஆனால் தரணிதரன் ஐயா என்ன சொன்னார், உப்பு சத்தியாகிரகம் போது ஆர்எஸ்எஸ்க்கு கூப்பிட்டாங்க, அவங்க வரல. ஈவே ராமசாமி ஐயாவை கூப்பிட்டுருப்பாங்க, அவர் என்ன சொன்னாருங்கிறத தரணிதரன் ஐயா கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ ராதிகா அம்மா இதுக்கு முன்னாடி திமுகவோட பிரச்சாரத்துக்கு போனதே இல்லையா? பக்கத்திலே வச்சுட்டு இருக்கீங்க விஜயராஜானி அம்மா. அவங்க வந்து சீட்டை எதிர்பார்க்காம வர்றாங்க, ஏன்னா பெண்கள் உயரணுங்கிற நிலைக்கு வர்றாங்க. அதுக்கு பதில் சொல்லாம நீங்க வந்து ராதிகாவோட சமரசனம் பேசுனீங்கன்னா அது அந்த மாதிரியான ரிமார்க்கு தான் நம்ம பேச வேண்டியிருக்கோம். தரணிதரன் ஐயா ஒரு விஷயம் தப்பான ஒரு தகவல் சொன்னாரு, அதை மட்டும் நான் திருத்திடுறேன். ஒரே ஒரு விஷயம். இல்ல என்னோட வேலை அது இல்ல. அவர்தான் தப்பு பண்ணாரு. நான் வந்து தரணிதரன் ஐயாவுக்கு நேர்மையா பதில் சொல்லிடுறேன். உங்க கேள்வி இன்ஃப்ளேஷனை பற்றி பேசினாரு. இல்ல, ஒரே ஒரு பதில், ரொம்ப முக்கியமான பதில், நாட்டுக்கு தேவையானது. உங்க கேள்வி சரிங்க ஐயா, பத்தி பேசுங்க சார். சரிங்க. இன்ஃப்ளேஷனை பற்றி தரணிதரன் ஐயா ஒரு கருத்து சொன்னாரு. வேல்சாமி ஐயா நீங்க விடுங்க, நீங்க போய் நம்ம காது குத்துறது சமந்தி போஜனம் எல்லாம் அப்புறம் போய் பண்ணலாம். இன்ஃப்ளேஷனை பற்றி தரணிதரன் ஐயா ஒரு கருத்து சொன்னாரு. 2023 இன்ஃப்ளேஷன் 5.1, 98 வாஜ்பாய் எடுத்துக்கும் போது 13.2. அதற்கப்புறம் அது எங்க குறைஞ்சு வந்தது? 2004 அப்படிங்கிற போது அது என்ன நிலைமையில் இருந்ததுங்கிறதெல்லாம் தரணிதரன் ஐயாவுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ரொம்ப முக்கியம், இந்த வங்கிகளில் பணத்தை வைப்பதற்கு அந்த கமிஷனில் இருந்து சம்பாதித்தார்கள் ஒரு கருத்து சொன்னாரு. அதை தொடங்கி வைத்தது சிதம்பரம் ஐயா தான். வேலுசாமி ஐயாக்கு கேட்டா தெரிஞ்சிடும். தரணிதரன் ஐயா பேசும் பொழுது யார் இதையெல்லாம் தொடங்கி வைத்தார்கள், யார் தொடங்கி வைத்தார்கள், யார் வந்து இந்த வேலையெல்லாம் செஞ்சாங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு நம்ம பேச வேண்டியிருக்கு. 2 கோடியை பற்றி பேசுனீங்க, அது 2014. அதுக்கப்புறம் 2019 282 சீட்ல 248 சீட்டை மீண்டும் வெற்றி பெற்று 55 புதிய சீட்டில் வெற்றி பெற்று ஒரு ஆட்சி 5 வருடமா நடந்துட்டு இருக்கு. அது உங்களுக்கு தெரியணும். இந்தியன் ILO வந்து டிக்ளேர் பண்ணிருக்கு 52% இருந்த செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் இப்ப 55.6 ஆயிருக்குன்னு ILO சொல்லிருக்கு. ஆனால் அக்ரிகல்ச்சர்ல 27க்கு 27 அப்படியே இருக்குன்னு சொல்லிருக்கு. நீங்க சொன்ன ஃபிகர் எல்லாமே முரண்பட்ட ஃபிகர்ன்றத ஒத்துக்கோங்க. திரு சேலம் தரணிதரன் அவர்கள்ட்ட பாஜக நோட்டாக்கு கீழே அப்படின்றது தனித்த தேர்தல்களில் அல்லது தனிச்சு நின்னப்ப இருந்திருக்கு. ஆனால் அவங்க 2014 19% வரைக்கும் ஓட்டு வாங்கினாங்க கூட்டணியோட, இதே மாதிரி 7 கட்சிகளோட கூட்டணியோட ஓட்டு வாங்கினாங்க அப்படின்றப்போ அதை அந்த 19 ஒரு 30 ஆக்க முடியுமான்னு யோசிப்பாங்களே. அப்படின்னா அவங்களுக்கு ஏதாவது சீட் கன்வெர்ட் ஆகும்ல சார்? ஃபஸ்ட்டு நான் அவருக்கு முன்னாடி நண்பர் பேசினார் இல்லையா, அவருக்கு நான் பதில் சொல்லிடுறேன். ILO சொன்னாருங்களே, ILOவை பற்றி சொன்னார். ILO வந்து இந்தியா பாராட்டினாங்க, வேலை இல்லாத திண்டாட்டம் கம்மியாக இருக்குனாங்க. ILO ரிப்போர்ட் 2024 இந்தியன் லேபர் ஆர்கனைசேஷன் வந்து இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹியூமன் டெவலப்மெண்ட்டோட சேர்ந்து ஒரு அறிக்கை விட்டுருக்காங்க. இந்தியன் எம்ப்ளாய்மெண்ட் ரிப்போர்ட் 2024. இதில் வந்து சொல்லியிருக்காங்க, இந்தியாவில் வந்து இளைஞர்களோட வேலையில்லா திண்டாட்டம் ஆபத்தானது, எங்களுக்கு அச்சமளிக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி 12வது வரைக்கும் படித்தவர்கள் வேலையில்லா திண்டாட்டம்
35%லிருந்து 65% உயர்ந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட இரட்டிப்பாயிருக்கு வேலையில்லா திண்டாட்டம். அதே மாதிரி ரியல் வேஜஸ்னு ஒன்று இருக்குது பொருளாதாரத்தில். ரியல் வேஜஸ் எப்படின்னா இன்ஃப்ளேஷனை கண்ட்ரோல் பண்ணி, பணவீக்கத்தை கண்ட்ரோல் பண்ணி உங்கள் வருமானம் அதிகரிச்சிருக்கா இல்லையான்னு பார்க்குறது. அது வந்து ஒன்று குறைஞ்சிருக்கு. பாட்டம் லெவலில் 60% வருமானம் வருது பாருங்க, அவங்களுக்கு வந்து அந்த வருமானம் வந்து ஒன்று குறைஞ்சிருக்கு, அப்படிலாம் தேக்கம் அடைஞ்சிருக்கு. அதுலேயும் ரொம்ப குறிப்பாக வருத்தம் அளிக்கிறதுனா ரூரல் வேஜஸ் வந்து குறைஞ்சிருக்கு அப்படிங்கிறாங்க. எங்கள் கிராமப்புறங்களுக்கு பணவீக்கத்தை கண்ட்ரோல் பண்ணி பார்த்தா அவங்களோட வருமானம் குறைஞ்சிருக்கு. அது ஒரு பக்கம் இருக்க. இன்னொரு விஷயம் சொல்லிடுறேன், தனிநபர் வருமானம் சரிங்களா. 2004 மன்மோகன் சிங் அரசாங்கம் ஆரம்பித்த போது $600 இருந்தது சரிங்களா. அது 2014 $1500 வளர்ந்தது. அப்படின்னா எவ்வளோ மடங்கு வளர்ச்சி? 2.5 மடங்கு வளர்ச்சி, 2.5 times. அதுவே 2014 மோடி அரசாங்கம் வருதா, 2024 $1500 நம்ம கொடுத்துட்டு போனோம். இப்போ எவ்வளோ அதிகரிச்சிருக்கு? $2250. அப்படின்னா எவ்வளோ மடங்கு உயர்வு? வெறும் 1.5 மடங்கு உயர்வு. அதே நேரத்தில் பங்களாதேஷ் சொல்கிறேன், 2014 பங்களாதேஷோட தனிநபர் வருமானம் வெறும் $1000 தான் இருந்தது. ஆனால் இப்போ 2024 அவனது கிட்டத்தட்ட $3000 ஆயிடுச்சு. 3 மடங்கு வளர்ந்துருக்கான். நாம் 1.5 மடங்கு வளர்ந்த காலத்தில். ஸோ பங்களாதேஷோட தனிநபர் வருமானம் அவங்க சுதந்திரம் அடைஞ்சதுக்கப்புறம் முதல் முறையாக இந்தியாவோட தனிநபர் வருமானம் அதிகரிச்சிருக்கு. இது மோடியோட அரசாங்கத்தோட செயல்பாடின்மையினால. இன்னொரு விஷயம் சொல்லிடுறேன், யூபிஏ காலகட்டத்தில் எவ்வளோ உயர்ந்ததோ அந்தளவுக்கு உயர்ந்ததுன்னா தனிநபர் வருமானம் கிட்டத்தட்ட இப்போ $4000 இருந்திருக்கணும். இப்போ எவ்வளோ இருக்குது? $2250. கிட்டத்தட்ட பாதி கம்மி. அப்படின்னா ஒவ்வொரு நடுத்தர இந்தியர்களும் சரிங்களா கிட்டத்தட்ட அவங்க வருமானத்தில் வந்து $1,00,000 கிட்டத்தட்ட மோடி அரசாங்கோட செயல்பாடு இல்லாதனால குறைஞ்சிருக்கு. இது ஒரு விஷயம். நீங்க கேட்ட பொருளாதார குறியீடுகள் ஒரு வரியில பதில் சொல்லிடுறேன். ஒரு வரியில பதில் சொல்லிடுறேன். அவர் சொன்ன தகவல் அவர் முடிச்சிரட்டும். நீங்க கேட்டது இல்ல அதோட சேர்ந்து அவங்க இன்னைக்கு ப்ரொஜெக்ட் பண்றது உலகின் 5வது பெரிய பொருளாதாரமா ஆக்கிட்டோம்ங்கறல்ல. உலகின் 5வது பெரிய பொருளாதாரம் ஆக்கிட்டோம் பிரச்சாரத்துல. சார் ஒரு பொருளாதார எக்கனாமியை பொறுத்த வரைக்கும் நம்பருங்கிறது அதிகரிச்சு தான் சார் இருக்கும் சரிங்களா. எந்த அரசாங்கம் தான் எவ்வளோ அதிகரிக்குது அப்படிங்கிறது தான். இந்தியன் ஓவரால் ஜிடிபி வந்து 2004 14 வரைக்கும் 4 மடங்கு உயர்ந்தது சரிங்களா. நான் பர் கேபிட்டா சொல்ல ஓவரால் ஜிடிபி மோடி அரசாங்கத்தில் வெறும் 2.5 மடங்கு தான் உயர்ந்திருக்கு. ஸோ அப்படின்னா யோசிச்சு பாருங்க, வளர்ந்தது கரெக்டு. ஆனால் எவ்வளோ வளர்ந்தது? யூபிஏ காலகட்டத்தில் வளர்ந்த அளவுக்கு வளர்ந்ததா? அதான் கேள்வி. ரெண்டாவது தனிநபர் வருமான டேட்டா யார் வேணாலும் பார்க்கலாம். பார்க்குறாங்க கூகுளில் போனால் 2004 per capita ஜிடிபி என்ன, 2014 per capita ஜிடிபி என்ன, 2025 per capita ஜிடிபி என்ன, சிம்பிள் மேத்தமேட்டிக்ஸ் தெரிய போகுது. எந்த காலத்தில் அதிகமாக வளர்ந்ததுன்னு. பங்களாதேஷ் per capita ஜிடிபி 2022 இந்தியா ஓவர்டேக் பண்ணுச்சா பண்ணலையா? 2014 மோடி என்ன தெரியும் பிரச்சாரம் பண்ணாரு? பங்களாதேஷ் இருந்தாலும் அசாமுக்கு போறாங்க அப்படின்னு அசாமில் பிரச்சாரம் பண்ணாரு. இப்போ பங்களாதேஷ்ல தெரியும் பிரச்சாரம் பண்றாங்க, வேலை இல்ல வருமானம் கம்மி, அசாம்ல இருந்து இந்தியர்கள்லாம் பங்களாதேஷ் வராங்கன்னு பிரச்சாரம் பண்றாங்க. இந்த அளவுக்கு இந்தியா ஒரு கேவலமான விட்டது யாரு? மோடி அரசாங்கம். தர்ணதரன் ஐயா எனக்கு ஒரு நிமிடம் கொடுக்க போறோம். நீங்க நிறைய விஷயங்கள் சொல்லிட்டீங்க, பாக்குறவங்களுக்கு தவறா தெரியும். அடுத்தது அதே ரிப்போர்ட் தான் இருக்கு. நீங்க இல்ல பரவாயில்ல நான் தொடங்கிய பிரச்சனைக்கு அனுப்புறேன். இந்தியன் எம்ப்ளாய்மென்ட் ரிப்போர்ட் 2024 சார், நான் தொடங்கிய பிரச்சனைக்கு வந்துடுறேன். நான் உங்ககிட்ட கேட்டது ILO உடைய ரிப்போர்ட்ல 52 வரையில சொல்லலாம் சார். ஏன்னா நிறைய தப்பான தகவல் வந்துட கூடாது. இல்ல ரெண்டு பேரும் இல்ல ரெண்டு சரி ஒரு தப்பா இடக்கூடாது. அது மக்கள் முடிவு பண்ணட்டும். இல்ல ILO சொல்லிருக்கிறது 52 இருந்து 55 ஆக சுய வேலை வாய்ப்பு அதிகமாகி இருக்குங்கிறது உண்மையா இல்லையா? அது முதல் கேள்வி. இரண்டாவது, ஒரு டாலர் மதிப்பு 30 ரூபாயில இருந்து 60 ரூபாய் வரும்போது டபுள் ஆகுது. 60ல இருந்து 80 ஆகும்போது 1.5 மடங்கு அதிகமாகிறது இயல்பான ஒரு விஷயம். அடுத்தது 2/3 மெஜாரிட்டி வந்த உடனே இங்க இருக்கிற 10 கோடி பங்களாதேஷிகளை திருப்பி அனுப்புவோம் பாருங்க. அப்ப தெரியும் பங்களாதேஷ் என்ன பொருளாதாரத்தை தொடர்ந்து பண்ணிக்கலாம். நான் சேலம் தரேன். நான் கேட்ட கேள்விக்கு 19.5% ஓட்டு வாங்கி இருக்காங்க 2014 கிளைம் பண்றாங்க. கூட்டணிகளோட சேர்ந்து 3வது அணி. இப்போ இன்னைக்கு அது 3வது அணியா 2வது அணியா? அப்ப அந்த ஓட்டு வாங்குவாங்கல்ல. சேலம் தரணிதர் சார், நான் ஒரு விஷயம் தெரியும். உள்ளாட்சி தேர்தல் நடந்ததுல அப்ப சார்பான ஒரு கேண்டிடேட் கோயம்புத்தூர் பக்கத்துல ஒரு ஓட்டு வந்தது. எப்படி ஒரே ஒரு ஓட்டு வாங்கினாரு. அவங்க வீட்டில் இருக்கவங்களும் ஓட்டு வாங்கல. அதுக்கப்புறம் 2 வருஷத்துல பாஜக என்ன இப்படி கட்சி தமிழ்நாட்டில் வளர்ந்துருச்சுன்னு நினைக்கிறீங்க? ஒன்றும் வளரல. சோசியல் மீடியால சும்மா ஒரு 10,000 பேர் காசு கொடுத்து டெய்லி $100 கொடுத்து போஸ்ட் போட வைக்கிறாங்க ஆதரவா. அண்ணாமலை ட்வீட்டை ரீட்வீட் பண்ணோம். அப்புறம் ஒரு 50 பேர் பேச வைக்கிறாங்க. அவ்வளவுதான். கிராஸ் ரூட்ல நான் இருக்கேன். அங்க ஒரு கிராஸ் ரூட் வளர்ச்சியும் கிடையாது. ஒரு பூத்ல ஒரு கிட்டத்தட்ட ஒரு 100 பேர் இருப்பாங்க. BLA 2 × 6
6 சட்டமன்ற தொகுதி 1800 இன்டு ஒரு 10 பூத் கமிட்டி 20000 இன்டு 40 தொகுதினா 8 லட்சம் பேர் பாஜக கட்சியில அதுவே கிடையாது. எங்கேயுமே பிரச்சனை கிடையாது பாஜகக்கு. 8 லட்சம் பேர் தேவை. ஒரு தேர்தலை சந்திக்கணும் அப்படின்னா 8 லட்சம் பேர் தேவை பூத் கமிட்டின்னு. அதுவே பாஜக கட்சியில கிடையாது. அதுல பூத் கமிட்டின்னு சொல்லி பாஜக ஒரு 10000 பேர் கமிட்டி சொல்லுங்க கிடையாது பாஜக கட்சியில. நான் வந்து இப்ப 2 நாளா போகல. ஒரு நிமிஷம் தரேன் முடிச்சிருங்க. நானும் வந்து நான் பேசிடுறேன். பதில் சொல்லிட்டு யாருனாலும் நான் பேசிடுறேன். நான் பேசிடுறேன். ஒரே நிமிஷம் யார் பேசுறாங்க குறுக்கிட்ட சார் நான் பேசிறேன். எஸ் நான் உங்ககிட்ட வரேன். ஒரே ஒரு செகண்ட் மேடம் ப்ளீஸ் 30 செகண்ட்ஸ் ஓடறீங்க. 30 செகண்ட்ஸ் ப்ளீஸ் மேடம் ப்ளீஸ். தப்புனா இல்லைங்க. தப்புனா எனக்கு நீங்க ப்ரூவ் பண்ணுங்க. நான் சொன்ன டேட்டா தப்புனா நாலு விவாதத்துல வரல. நான் சொன்ன டேட்டா தப்புனா நாலு விவாதத்துக்கு வரல. சரி ஓகே. அவர் கேட்ட ஒரே நிமிஷம் நான் தரேன் கேள்வி டேட்டா வந்து கரெக்ட்ங்கிறது எல்லாருக்குமே தெரியும். மேடம் அவர் என்ன சொன்னாரு? சரி ஒரு டேட்டா எதுமே தப்பு கிடையாது. இல்ல ஏன் டேட்டா தப்புனா நாலு டிபேட்டுக்கு வரல. இல்ல அது எகனாமிக்ஸ் டிபேட் முடிஞ்சது. ஒரே நிமிஷம் உள்ளாட்சி தேர்தல்ல பேச விடுங்க. ஒரே நிமிஷம் மேடம் உள்ளாட்சி தேர்தல்ல பாஜக பெற்ற வாக்கு என்ன? அதுக்கு இதுக்கு என்ன பெரிய அப்ப வாங்கின ஓட்டுல இருந்து இப்ப என்ன பெரிய கிராஸ் சேஞ்ச் ஆயிரும்னு கேக்குறாரு. நான் சொல்லட்டுமா? அதாவது ஒவ்வொரு ஊருக்கா போறேன் சொல்லி முடிச்சறேங்க. ஒவ்வொரு ஊருக்கா போறேன் நானு. இல்லங்கறாங்க. ஒரே நிமிஷம் அந்த கேள்வி இப்படி இன்னொரு தரணியும் பேசணும். இல்ல விஜயதரணி மேடம் இருங்க. விஜயதரணி மேடம் என்னதானே கேக்குறீங்க? ஓகே. அதான் இப்போ வந்து இந்தியால பல ஆண்டுக்கு முன்னாடி 2 எம்பி சீட் தான் இருந்தது. இன்னைக்கு 400 சீட்டுக்கு மேல வருவோம்னு சொல்ற அளவுக்கு வளர்ந்துருக்குல பாஜக. கொஞ்சம் பாருங்க. சும்மா சொன்னதே போட்டு தப்பா உளறிட்டு இருக்காதீங்க. மேடம் அதுக்கு ஒரு காலம் எடுத்ததுல 84ல வெறும் 2 சீட் ஐ திங்க் சோ 84 கரெக்ட். ஆமா கர்நாடகா அதுக்கு பல காலம் எடுத்தது. இது வந்து அவர் 2021க்கு அப்புறம் இந்த தேர்தல். கார்கே கொஞ்சம் இருங்க. படிப்படியா வளர்றதுதான் உண்மையான வளர்ச்சி. தப்பு கிடையாது. திடீர்னு பூகம்பமா வளர்ந்ததுன்னா எதை வேணா வாய் மேல பல்ல போட்டு பேசுவாங்க. அது தப்பா தெரியும். படிப்படியா வளர்ந்து வர்றது உண்மையான வளர்ச்சி. கிராஸ் ரூட் லெவல்ல படிப்படியா வளர்ந்து வராங்க. ஆனா திமுக ஒரே நாள்ல பணம் பட்டுவாடா பண்ணி திடீர்னு பூகம்பமா வளர்ந்து வருவாங்க. எங்க பார்த்தாலும் காசு அதுக்கு ஆதாரம் வேணும்ல மேடம். அதுக்கு ஆதாரம் வேணும். ஆகையால இன்னைக்கு மக்களையே ஊழல்வாதிகள் ஆக்குனதுதான் இந்த திமுகவோட வளர்ச்சி. அதுதான் உண்மை. பணப்பட்டுவாடா என்னைக்கு நிக்குதோ அன்னைக்கு பூகம்ப வளர்ச்சியில எல்லா கட்சியிலயும் நின்னுடும். எலெக்ஷன் கமிஷன் பாஜக கையில இருக்கு. இந்த ஓட்டுக்கு பணம் கொடுக்காம அப்புறம் அவங்க என்ன பண்றாங்க? அப்புறம் எலெக்ஷன் கமிஷன் வேலை செய்யலையா? எலெக்ஷன் கமிஷன் பாஜக கையில தான் இருக்கு. எலெக்ஷன் கமிஷன் பாஜக கையில இருக்கு. எலெக்ஷன் கமிஷன் கையில தான் இருக்கு. அப்புறம் அவங்க மாநில அரசு கையில தேர்தல் கமிஷன் இருக்கு. நாங்க எந்த பணம் நாங்க வந்து எங்க திட்டத்தை நம்பி தேர்தல் நிக்கிறோம். நீங்க பணப்பட்டு வராங்க. சரி ஓகே எலெக்ஷன் கமிஷன் கேள்வி மட்டும் எடுத்துக்கிறேன். ஒரே நிமிஷம் முடிச்சிடுறோம். குறுக்க பேசினா நான் எப்படி பதில் சொல்றது? நீங்க பேசுங்க. நாங்க பணத்தை நம்பி நிக்கல திட்டத்தை நம்பி நிக்கிறோம்ன்றாங்க. நீங்க நிறைய பேசிட்டீங்க போதும். அதாவது ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்குங்க. ஒரு எலெக்ஷன் கமிஷனை பொறுத்த வரைக்கும் ஒரு இண்டிபெண்டன்ட் பாடி. அப்படி அந்த எலெக்ஷன் கமிஷன் இண்டிபெண்டா செயல்படுறதுனாலதான் நான்லாம் வந்து காங்கிரஸ் இருந்தப்ப கூட 3 தடவை ஜெயிச்சது. புரியுதுங்களா? இல்லைன்னா காங்கிரஸ் கட்சியே சுத்தமா அவங்க ஒரு கட்சி கையில இருந்திருந்தா போன 10 வருஷம்லாம் நான்லாம் எம்எல்ஏவே ஆயிருக்க முடியாது. ஆகையால ஒரு விஷயம் மாற்று கட்சியும் ஜெயிச்சு வர்றதை பார்க்கும்பொழுது எலெக்ஷன் கமிஷன் நடுநிலையா இருக்குங்கிறதா பார்க்கணும். நாம ஆட்சியில வந்தாதான் நடுநிலையா இருக்குன்னு நினைக்க கூடாது. யார் ஆட்சியில வந்தாலும் எலெக்ஷன் கமிஷன் நடுநிலையா இருக்குங்கிறத நம்பினாதான் இந்த நாட்டுல உள்ள ஜனநாயகம் காப்பாற்றப்படும். அதுல பேசிக்கா தேசிய கட்சிகள் ஒரு மனநிலையோட காங்கிரஸும் இருக்கும் பிஜேபியும் இருக்கும். ஆனா திராவிட கட்சிகளுக்கு எப்பயுமே தோத்தா ஒரு நிலைப்பாடு ஜெயிச்சா ஒரு நிலைப்பாடு இப்படிதான் எடுப்பாங்க. ஆகையால உங்கள்கிட்ட மேற்கொண்டு எதையும் எதிர்பார்க்க முடியாதுன்னு எனக்கு நல்லா தெரியும். அந்த வகையில வந்து இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை படிப்படியான வளர்ச்சியில் நம்பிக்கை கொண்டவர்கள். இன்னைக்கு அந்த வகையில பாத்தீங்கன்னா உள்ளாட்சி தேர்தல்ல 19.5% எடுத்தாங்க தமிழ்நாட்டிலேயே. அந்த வகை படிப்படியாக 2014 எலெக்ஷன்ல உள்ளாட்சியில அதுக்கு மேலதான் வளர்ச்சி இருந்தது. ஆனா இண்டிபெண்டன்ட் சிம்பல்ஸ் இருந்ததுனால கணக்கிட முடியாத சூழ்நிலையும் தென்பட்டு எல்லா கட்சியிலயும் அந்த சூழ்நிலை இருக்கும். பிஜேபியின் மட்டும் கிடையாது. அதே நேரம் நீங்க பாத்தீங்கன்னா
எம்எல்ஏ தேர்தல்லையும் படிப்படியான வளர்ச்சி இருக்கு. அந்த வளர்ச்சியின் காரணமா தான் 4 சீட் வின் பண்ணாங்க அசெம்பிளியில. இப்போ பார்லிமெண்ட்லயும் நிச்சயமா நீங்க பார்க்க போறீங்க, வெற்றிங்கிறது நிச்சயமா இல்ல. அந்த 2021 வெற்றிக்கு அதிமுக சொந்தம் கொண்டாடுது இல்ல, அந்த 4 ஜெயிக்க எங்க கூட்டணி தான் காரணம்னு. காங்கிரஸோட ஒவ்வொரு வெற்றிக்கும் திமுக தான் சொந்தம் கொண்டாடுது. அதுக்காக என்ன செய்ய முடியும்? காங்கிரஸ்க்கு முதுகெலும்பே எல்லாத்தையும் எதிர்த்து சொல்றதுக்கு எங்களால முடியும், நாங்களும் ஜெயிச்சிருக்கோம் அப்படின்னு இந்த காங்கிரஸ் வாயை திறந்து சொல்லவே மாட்டீங்க. அடுத்த தடவை சீட்டு கொடுக்கறதா ஏன் சீட்டு போயிடுமா உன் சீட்டு போயிடுமான்னு பார்க்கையில யாரும் வாயை திறக்க மாட்டேங்கிறாங்க. அண்ணன் மாதிரி நடுநிலையாளர்கள் பேச விடாம அவன் வாயை கட்டி போட்டுருவாங்க. அதான் உண்மை. அப்படிப்பட்ட சூழ்நிலையில நீங்க பாத்தீங்கன்னா இன்னைக்கு உண்மையாவே பாத்தீங்கன்னா மத்தவங்க சொந்தம் கொண்டாடுறாங்க அப்படிங்கறதையும் தாண்டி இன்னைக்கு எவ்வளவு ஓட் பெர்சன்டேஜ் இப்ப இந்த தடவை தெரிஞ்சு போயிடும். தெரிஞ்சிருச்சுன்னா பாஜகவோட சொந்த பலம் என்னங்கிறது நிச்சயமா தெரியும். அதே மாதிரி அப்ப இந்த எலெக்ஷன்ல தமிழ்நாட்டுல வெற்றியை குறிவைத்து நிக்கலையா? இல்ல, சொந்த பலம் எவ்வளவுன்னு பார்க்க நிக்கிறாங்களா, வெற்றியை குறி வச்சு நிக்கிறாங்களா இந்த எலெக்ஷன்ல? ரெண்டுமே தான். சொந்த பலமும் தெரியும், வெற்றியும் குறிக்கோளா இருக்கு. அதுதான் ஒரு எந்த நல்லா இயங்கக்கூடிய எந்த தேசிய கட்சியோ மாநில கட்சியோ தன் பலம் என்னன்னு தெரியறதுக்கு வெற்றியும் குறியீடா வச்சுக்கோ. அதே மாதிரி பெர்சன்டேஜ் இன்க்ரீஸ் என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு அதையும் குறியீடா வச்சுக்குவாங்க. 2 குறியீடும் சேர்ந்துதான் அந்த தேர்தலுடைய வெற்றியை நிர்ணயிக்கும். ஆகையால படிப்படியாக வளரக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி நிச்சயமா மிகப்பெரிய உயரத்தை அடையும். தமிழ்நாட்டுல அவங்களோட ட்ரையல் ரொம்ப நல்ல விஷயமா நான் பார்க்கிறேன். ஆகையால நீங்க சும்மா இந்த டேட்டாவெல்லாம் வச்சுக்கிட்டு ஏதாவது சொல்லி இதே கதை சொல்லி இப்படிதான் நீட்டுன்னு நிறைய பேரை சாவச்சிடுறாங்க இவங்க. அந்த நீட்டுக்கு படிக்கிற பிள்ளைகளையும் படிக்க விடுறது இல்ல. எப்ப பார்த்தாலும் போட்டு இந்த குழந்தைகளுக்கு நெருக்கடி திமுக. இல்ல மேடம், இல்ல நம்ம விவாதம் திசை மாறி போகுது. இல்ல அது எடுத்தா நீட் விவாதம் வேண்டாம். நோ, நான் வரேன். திருச்சி வேல்சாமி இருந்து இறுதி கருத்து ஆரம்பிச்சலாம் அப்படின்ட்டு. பாஜக எத்தனை தொகுதி டார்கெட் பண்ணுதுன்னா 40 கேண்டிடேட் ஓகே எல்லாம் சேர்த்து நிக்கிறாங்க கூட்டணியோட. ஆனால் ஸ்பெசிஃபையாக அவங்க வருவது கோவை, கன்னியாகுமரி, தென்காசி, நெல்லை, தென் சென்னை, அவங்க ஒரு ஏ கேட்டகரி அப்படின்னு. அந்த தொகுதிகளில் நெல்லை மாதிரியான தொகுதிகளில் கன்வெர்ட் ஆக வாய்ப்பு இருக்குல்ல? அதாவதுங்க, நான் தெளிவாக சொல்கிறேன், எனக்கு ஒன்றும் சொல்லிக்கிறதுல வருத்தம் இல்லை. பாஜகவுடைய கூட்டணியுடைய நிலைமை என்பது வெற்றியா 2வது இடம் கூட இல்லை, 3வது இடத்துக்கு தான் அவங்க போட்டி போடுறாங்க. வெற்றி இந்தியா கூட்டணி 40 இடத்தையும் ஜெயிக்க போகுது. 2வது இடம் அதிமுக தான். 3வது இடத்துல சீமான் கூட தான் பாஜக கூட்டணி போட்டி போட்டிருக்கு. அதெல்லாம் வெற்றிக்கு பேச்சே இல்லை. நான் கேட்க விரும்புவது, ஒரு ஆளுங்கட்சி 10 ஆண்டு காலங்களாக இருந்த ஆளுங்கட்சி அதனுடைய சாதனையை சொல்லித்தானே ஓட்டு கேட்கணும். நான் ரொம்ப எளிமையா, நான் கிராமத்துக்காரன், எனக்கு புள்ளி விவரம்லாம் தெரியாது. நெல்லு விலை கூடனா இட்லி விலை தோசை விலை கூடும், கோதுமை விலை கூடனா பூரி விலை சப்பாத்தி விலை கூடும், பருத்தி விலை கூடனா துணி விலை கூடும். ஆனா நெல்லு விலை கூடல, கோதுமை விலை கூடல, பருத்தி விலை கூடல. ஆனா எல்லாமே எப்படி கூடுது? இந்த பொருளாதாரத்தை உலகத்திலே எவனாலையும் புரிஞ்சு கொள்ள முடியல. இந்தியாவிலிருந்து தான் பெட்ரோல் வாங்கி பயன்படுத்துறாங்க நேபாளில். அந்த நேபாளில் 50 ரூபாய்க்கு விற்கிறாங்க, இங்க மட்டும் ஏன் 100 ரூபா? பெண்களுக்கு மரியாதை கொடுப்பது பாஜக தான் சொல்லும் போது எனக்கு உண்மையிலே மனசு வலிக்குது. என்னுடைய சகோதரி சொல்றது, மணிப்பூர் நடந்த பிரச்சனைக்கு அப்புறமும் சொல்லுவீங்களா? இது கொஞ்சமாவது நியாயம் தானா? ஓகே, அது இறுதி கதை எடுத்துக்கிறேன். இறுதி குற்றச்சாட்டே தேவை. தமிழ்நாட்டுக்கு வரதால என்ன பலன்? வேலுசாமி ஐயா பாமரனா நிறைய விஷயங்களை சொன்னாரு. சிமெண்ட் விலை தமிழ்நாட்டில் மட்டும் ஏன் அதிகமாக இருக்குன்னு அவர் பார்க்கணும். தரணிதரன் ஐயா சொன்னார் இல்லையா, திமுக நேர்மையா தேர்தலை சந்திக்குதுன்னு. இந்தியாவிலேயே இடைத்தேர்தலில் ஆளும் கட்சி வெற்றி பெறுகின்ற ஒரே மாநிலம் திமுக தான். அப்ப அது என்ன பட்டி தேர்தலை நடத்தி அதிமுக ஜெயிக்கலையா? ஆளும் கட்சி ஜெயிக்கிறது ஒரே மாநிலம் தமிழ்நாடு தான். தமிழ்நாடு தான் சொன்னேன். திமுக அதிமுகங்கிறத பத்தி இப்ப அவங்க பங்காளிகள் அவங்க பேசி பங்காளிகளுக்குள்ள எதை வேணாலும் ஏங்க, மேற்கு வங்காளத்தினுடைய அராஜகம்ங்கிறது கம்யூனிஸ்ட் காலத்துல இருந்து வர்றதுங்க. ஆளுங்கட்சி ஜெயிக்கிறதுங்கிறது மமதா விஷயத்துல கதையே வேற. 48 உயிர்களை போக்கியாவது ஜெயிப்பாங்க உள்ளாட்சி தேர்தலை பொறுத்த வரைக்கும். ஆனா நான் இடைத்தேர்தலை பத்தி பேசிட்டு இருக்கேன். களம்தான் இடைத்தேர்தல். இந்தியாவில் இருக்கக்கூடிய இடைத்தேர்தல்ல தமிழ்நாட்டை தவிர வேற எந்த இடத்திலுமே ஆளும் கட்சி தான் ஜெயிக்கும் அப்படிங்கிற ஒரு வரலாறே கிடையாது. ஏன்னா இங்கதான் பட்டி தேர்தல் நடக்கும். அடுத்தது ரொம்ப முக்கியம், எந்த பிரச்சனையுமே இல்லை, 3வது இடத்துக்கு தாங்க போட்டி போடுறாங்க பிஜேபி அப்படின்னு அவர் சொல்றாரு. கோயம்புத்தூர்ல எதுக்கு திமுக இப்ப நிக்குது?
கோயம்புத்தூர்ல கம்யூனிஸ்ட் நிக்க வச்சு கால் பதிக்க முடியாத திமுக தானே, சீமானோட தானே போட்டி போடுது. எதுக்கு கோயம்புத்தூருக்கு திமுக வந்து நிக்குது? கொஞ்சம் யோசிங்க. திமுக ஏன் தேர்தலை தேர்ந்தெடுக்கிறது யோசிங்க. 2014 தனியா நின்றீங்க வேலுசாமி ஐயா, எத்தனை சீட்டு நோட்டாக்கு கீழே வாங்கினீங்கிறத தயவு செஞ்சு பாருங்க. இல்ல சேலம் தரேன் முடிச்சிருங்க. ஏங்க நாங்கள் எந்த ஊரில் வேணாலும் நிற்போங்க. அது நாங்கள் ஏன் கோயம்புத்தூர் திமுக நிற்குதுன்னா திருச்சியில் வந்து போன தடவை காங்கிரஸ் இப்போ எம்டிஎம்கே நிற்கிறாங்க. அது மாதிரி அது ஒவ்வொரு தடவையும் கூட்டணி கட்சிகள் தொகுதிகள் மாற்றி கொடுப்போம். அது இயல்பு. அது இந்தியா ஃபுல்லாக நடக்கிறது. அது பாஜகவும் பண்ணுறது. அதனால் இதெல்லாம் வந்து ஒரு விஷயமா பேசுறது வந்து எனக்கு ஆச்சரியம். ஆனால் இதுலேயும் நம்ம பாஜக பாராட்டணும். ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து நோட்டாவோட போட்டிகிட்டு இருந்தாங்க. இப்போ ஏதோ நாம் தமிழரோட போட்டிகிட்டதா நினச்சிக்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த தடவையும் போட்டி நோட்டாவோட தான். சரிங்களா? ஆனா அவங்க வந்து தொடர்ந்து போட்டிட்டு தான் நினைச்சிட்டு தேசிய தலைவருடைய வருகை என்ன தாக்கம்? 40க்கு 40 திமுகக்குங்க. 40க்கு 40 திமுக. நமக்கு 60% மேல ஓட்டு வரப்போகுது. சரிங்களா? சரி, அப்புறம் அதிமுக 20% வாங்குவாங்க. மீதி இருக்கிற 20%ல ஒரு 2% 3% பாஜக வரும். அவ்வளவுதான். சரி, ஓகே. விஜயதரணி மேடம் திரும்பி சொல்றாரு. அதான் இப்போ இவர் என்னமோ நோட்டாங்கிறாரு. நான் கேக்குறேன், இவர் என்னமோ இது நோட்டாவோட போட்டு இப்படி எப்பயுமே வந்து ரொம்ப மட்டம் தட்டி பிஜேபிய பேசுறதுக்கு முயற்சி பண்றாங்களே, ஏன் பிஜேபிய பார்த்து இவ்வளவு பயப்படுறாங்க? என்னோட கேள்வி அதுதான். இத்தனை டிஎம்கே 1 2 3 4 5 ஃபைல் விட்டு எத்தனை மினிஸ்டர்ஸோட மேல இருக்கிற வழக்குகள் வந்து எந்த லெவல்ல இருக்குன்னு தெரியாமல இருக்கு. இதெல்லாம் அப்புறம் டிஎம்கே பிஜேபிய பார்த்து பயப்படுது. இவ்வளவு பயந்து போய் இருக்கிறாங்கல்ல, எதுக்காக பயப்படுறாங்க? அப்பனா அவங்கள்ட்ட தெரியுது. அந்த வகையில இல்ல நான் கேக்குறேன், எதனால வந்து இப்ப போட்டியே பிஜேபியா? என்ன காரணம்? காங்கிரஸ் கட்சியுடைய பேங்க் அக்கவுண்டே க்ளோஸ் பண்ணது பயமா அல்லது துணிச்சலா? சரி, காங்கிரஸ் கட்சி பேங்க் அக்கவுண்ட் ஃப்ரீஸ் பண்ணாங்களே, பயமா என்னன்னு கேக்குறாரு. எது? காங்கிரஸ் கட்சி பேங்க் அக்கவுண்ட் ஃப்ரீஸ் பண்ணாங்களே வருமான வரித்துறை, அது பயமா வேற என்னன்னு கேக்குறாரு. நீங்க வேற ஐடிக்கு ஒழுங்கா பணம் கட்டினா என்னத்துக்கு ஐடி போய் அதெல்லாம் பண்ணுது? சரி, ஓகே ஓகே மேடம். ஐஓபி மேல கூட தான் நோட்டீஸ் இஷ்யூ பண்ணிருக்காங்க. ஓகே ரைட். தமிழ்நாட்டை நோக்கி ராகுல் வர்றாரு. பிரதமர் ஏற்கனவே வந்தாரு, மீண்டும் வருகிறார். அமித்ஷா வரப்போறாங்க, பிரியங்கா காந்தி வரப்போறாங்கன்ற தகவல்கள். இந்த வருகை அரசியல் என்ன தாக்கத்தை ஏற்படுத்தும் பொறுத்து வந்து பார்க்கலாம். விவாதத்தில் பங்கொண்ட சிறப்பு விருதுகள் அனைவருக்கும் நன்றி. பார்த்தவங்களுக்கும் நன்றி நேயர்களே. தொடர்ந்து தந்தி தொலைக்காட்சியுடன்.